அப்படிங்கிற இடத்துல வந்து தன்னுடைய உறவினர்கள், நெருங்கிய உறவினர்களாகிய மனைவி, தாய், இல்ல பிள்ளைங்க அவங்க பேர போடாம, தான் ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கிற ஃப்ரெண்டு, இல்ல வேற ஒரு பெர்சன அந்த மாரி இவங்கள நாமினியா நியமிச்சுட்டு போயிருவாங்க. அவங்க இறந்ததுக்கப்புறம் இது பெரிய ஒரு சட்ட சிக்கல ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும். அதாவது நாமினிங்கிறவங்களுக்கு தான் வந்து அந்த இறந்து போனவருடைய அசையும் சொத்துக்கள், இந்த செக்யூரிட்டீஸ், டிபென்ச்சர்ஸ்லாம் குடுக்கலாம். அப்படிங்கிற நிலையில தான் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அந்த நாமினியோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டு வாங்கிப்பாங்க. ஆனா, அவங்க குடும்ப உறவுக்குள்ள வராத பொழுது, வேற ஒரு நபரா அந்த நாமினி இருக்கும் பொழுது, அத வந்து அந்த மாரி குடுக்குறதுக்கு வந்து இந்த சட்டப்பூர்வமான வாரிசுகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறது இருந்துட்டு இருந்தது. இந்த லீகல் பேட்டில் வந்து ரொம்ப காலம் தொடர்ந்து இருந்துச்சு. அதுக்கான முற்றுப்புள்ளி வைக்கும் விதமா 2022ல உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வந்து இந்த வழக்குல சொல்லியிருக்கு. அதுல என்ன சொல்லியிருக்குன்னா வந்து, நாமினியா குடும்ப உறவுல இல்லாத ஒருத்தர் இருக்கும் பொழுது, பொதுவா நாமினி அப்படிங்கிறவங்களைய வாரிசுகள் அப்படின்னு கணக்குல எடுத்துக்கவே முடியாது. அவங்க அந்த சட்டப்பூர்வமான வாரிசுகளோட ட்ரஸ்டி. அவங்களுடைய சொத்துக்களை அந்த சட்டப்பூர்வமான வாரிசுகளுடைய சொத்துக்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள். அவங்களுடைய பொறுப்பே வந்து அந்த ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் நிதி நிறுவனங்கள்ட்டருந்து பெற்று, அந்த சட்டப்பூர்வமான வாரிசுகளுக்கு ஒப்படைக்க வேண்டிய கடமை அந்த ப்ரொசீஜர்ஸை தான் அவங்க ஃபாலோ பண்ணணும். அதுக்கு மேல அவங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில அந்த 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 நிதிங்க வந்து எப்படி நிர்வாகம் பண்றது அப்படின்னு டீல் பண்றதுக்கான அதிகாரம் இல்ல அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்கு. ஸோ இதனால தான் வந்து நெறைய ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் வந்து நீதிமன்றத்தில போய் சக்ஷன் சர்டிஃபிகேட் அந்த வாரிசு உரிமை சான்று இருக்கு இல்லையா? அத வாங்கிட்டு வந்து ஒப்படைங்க அப்படின்னு சொல்றது கேட்கறது வழக்கமாயிடுது. இந்த வாரிசு உரிமை சான்று வந்து மோஸ்ட்லி அ இந்த பேங்க்ஸ்லாம் கேட்குறாங்க அப்படிங்கிறது சம்மந்தமா நான் ஏற்கனவே நேத்து போட்ட பதிவுல சொல்லியிருந்தேன் பாருங்க. ஒரு ஒர்க் பண்ணிட்டுருந்த ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயியோட டிபார்ட்மெண்ட்லேயே அத கேட்டிருந்தாங்க. அத கொண்டு வந்து குடுங்கன்னு சொல்லிட்டு. யூசுவலா வந்து அது மாரி பென்ஷன் அரியர்ஸ் இறந்து போன ஒரு அரசு ஊழியரோட பென்ஷன் அரியர்ஸு, ரிட்டயர்மென்ட் பெனிஃபிட்ஸ குடுக்குறதுக்கு அந்த லீகல்ஷிப் சர்டிஃபிகேட்டே போதுமானதா தான் அந்த வாங்குவாங்க. ஆனா, அதில எப்போ ஒரு டிஸ்பியூட் இருக்கோ, அப்ப தான் சக்சஷன் சர்டிஃபிகேட் கேட்டு வாங்குவாங்க. அந்த வாரிசு சர்டிஃபிகேட், லீகல்ஷிப் சர்டிஃபிகேட்ட பொறுத்தவரைக்கும் அதனோட பயன் என்ன அப்படின்னு கேட்டா, அ நம்மளுடைய சமீபத்தில நம்மளுடைய உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம் கூட என்ன சொல்லியிருக்கு ஒரு தீர்ப்புலன்னா வந்து, அந்த லீகல்ஷிப் சர்டிஃபிகேட்டுங்கிறது ஜஸ்ட் ஐடென்டிஃபைஸ் அந்த இறந்து போன நபருக்கும், அந்த வாரிசுகளுக்கும் இடையே இருக்கிற உறவு தான் அடையாளம் காட்டக்கூடிய சான்று தான் அது. மத்தபடி அத மட்டுமே வச்சுக்கிட்டு, வாரிசு இன்னாருங்கிறத தீர்மானிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இது ஏன் அதுக்காக சொல்றேன்னா வந்து, எப்பல்லாம் வந்து அந்த சட்டப்பூர்வமான வாரிசு இவங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வேற யாராவது தேர்ட் பார்ட்டிட்ட இருந்து ஒரு அப்போசிஷன் இந்த லீகல்ஷிப் சர்டிஃபிகேட் வாங்கி அவங்க சப்மிட் பண்ணியிருந்தாலும் அப்போசிஷன் வரும்பொழுது